மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 25/4/2026 நியூஸ் பேப்பர்ல வர்ற முக்கியமான நியூஸஸ் நியூஸஸ் வந்து கொஸ்டின்ஸா வந்து குடுத்துட்டு இருக்கோம். பேங்கிங் அண்ட் எக்ஸ்எஸ்சி ஃபார்மேட்ல ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருப்பாங்களோ, ஸோ அத பேஸ் பண்ணி கொஸ்டின் குடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்னைக்கான கொஸ்டின் விச் மிசைல் ஹாஸ் ரஷ்யா ரீசென்ட்லி அப்ரூவ்டு ஃபார் சேல் அக்கார்டிங் டு ரிப்போர்ட் ஆஸ் ஏப்ரல் 2026 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுதம் ஆயுதங்கள் ஏற்றுமதியில ரஷ்யா வந்து ஒரு முன்னணியில இருக்கிற நாடா இருக்கு. அந்த வகையில இவங்க இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னா இந்த R-37M அப்படிங்கிற மிசைலை வந்து சேல் பண்ணவே இல்லை. ஆனா ரீசென்ட்லா இந்த மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மிசைலை வந்து சேல் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு இந்த நிதி நிலைமை கொஞ்சம் இதா இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து ரீசெண்டா இந்த R-37M அப்படிங்கிற மிசைலை வந்து சேலுக்கு கொடுக்கறதா, அதாவது மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணவோ விற்பனைக்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதான் என்ன மிசைல் அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. R-37M அப்படிங்கிற மிசைல். இதுல ஆப்ஷன்லயே இருக்கிற இந்த S-400 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லாஸ்டா நமக்கு பாகிஸ்தானோட நம்ம ஃபைட் பண்ணும்போது இந்த S-400 அப்படிங்கிறது முக்கிய பங்காற்றி இருந்தது. ஸோ இதுவும் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான படைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தென் நிவ்ஷாக் ஷிவிர் initiative was recently launched as a joint effort by which two initiation அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இனிஷியேட் பண்ண 2 ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பிஐ, செபி இவங்கெல்லாம் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த இனிஷியேட்டிவ் பண்ண அமைப்பு எது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா IEPFA அப்படின்னு சொல்லப்படுற இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபினான்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ இதோட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபினான்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த நிறுவனம் பிளஸ் செபி இது ரெண்டும் இணைஞ்சுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. டூ இனிஷியேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ IEPFA அண்ட் செபி 2 அமைப்பும் சேர்ந்து தான் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாருங்க. What is the name of the satellite broadband initiative recently launched by Amazon to provide internet from space அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ரீசெண்டா அந்த அமேசான் நிறுவனம் வந்து சேட்டலைட் மூலமா பிராட்பேண்ட் சேவை, அதாவது இன்டர்நெட் சேவையை கொடுக்கறதா இருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ அதனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்காங்க. இந்த ஆப்ஷன் ஏர்ல இருக்கிற ஸ்டார்லிங்க் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற பேர்ல இந்த சேட்டலைட் வழியான பிராட்பேண்ட் சேவையை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அமேசான் வந்து இந்த ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிற பேர்ல இந்த பிராட்பேண்ட் சேவையை வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் October 18, 2010 அப்படிங்கிறது 2010 அப்படிங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் லான்ச்டு ஆன் October 12, 1993 அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா மேட்ச்டா தான் இருக்கு. நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் அதை பொறுத்தளவுல 2010ல October 18ல தான் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் பாத்தீங்க அப்படின்னா October 12, 1993 தான் உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து சமீபத்துல இந்த நியூஸ்ல வர்ற விஷயங்கள்ல பொறுத்து அந்த ஆர்கனைசேஷனை வந்து அது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் C 1 and 2 இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் த எரக்ஷன் ஆஃப் மலேரியா அப்படிங்கிறது. இந்தியா ஹேஸ் செட் எ டார்கெட் எரட்டிகேஷன் மலேரியா பை த இயர் ஆஃப் 2030 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்க. இந்தியா ஹேஸ் செட் டார்கெட் பிரிங் டொமஸ்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் கேசஸ் டு 0 பை த இயர் ஆஃப் 2027 அப்படிங்கிறது. ஸோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு மலேரியா டே. மலேரியா டே பொறுத்தளவுல டேட்டை பொறுத்தளவுல வேர்ல்டு மலேரியா டே என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25/4 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 25/4ல இந்தியா வந்து ஆல்ரெடி டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த மலேரியாவை வந்து ஒழிக்கிறத வந்து 2030க்குள்ள மலேரியா அந்த நோயை ஒழிக்கணும் அப்படின்னும், அதே மாதிரி 2027க்குள்ள பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற அந்த இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற அந்த இதை வந்து 0 லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு 2 டார்கெட்டை வச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 டார்கெட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இயரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ 1 and 2 இஸ் கரெக்ட்.